ஆசீர்வாதத்தை பார்க்க விடாதபடி சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள், சமாதானத்தை குலைக்கிற அசுத்த வல்லமைகள், வீணான பிரச்சனைகளை வாக்குவாதங்களை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தங்களும் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படும். இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. தேவ இரத்தத்தின் வல்லமை, ஆணிபாய்ந்த கரத்திலிருந்து புறப்படுகிற இரத்தத்தின் வல்லமை, சத்துருவின் தலைகளை நசுக்குகிற தேவ வல்லமை, ரீமா சதராதனரா எல்லா பிசாசு நுகத்தடிகளும் முறியட்டும். இப்பொழுது வலுசர்ப்பத்தின் தலைகள் அடித்து நொறுக்கப்படுவதாக. பாதாளத்தின் வல்லமைகள் அழியட்டும். சபிக்கப்பட்ட நுகங்கள் சிறைப்படட்டும். புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வெளியிலே நீருற்றுகளையும் பாய பண்ணுகிற கர்த்தர். ரபஷக ரத்தன ரகந்தர பௌரியா ரிகவ சந்துரேத ரகசியாத்தனரோ ரிகவனபோ ஷபலதர ரக்கமனோரதல் பிரௌடமனோ ரச்சஸ் கைடக ரகதல் க்ரைடாரதினர பௌரி கவரவலபோஷ்யா. பத்தியும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை அவை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று முன்னை சேதப்படுத்துவது இல்லை, ஒன்று முன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ ஆவியில பலப்படுகிறதற்காக தான் இந்த யுத்தம். ஆமென், ஆமென், ஆமென். யுத்த களத்தில் நிற்கிறாய் சகோதரி, யுத்த களத்தில் நிற்கிறாய். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தருக்காக நீ செயல்பட வேண்டியது அதிகம் அதிகம். உன்னை கொண்டுதான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்தை ரட்சிப்பேன், உன்னை கொண்டுதான் உன் வீட்டில் கிரியை செய்வேன். ஆமென். நீ மௌனமா இருக்காத, இடங்கொடுங்க, இடங்கொடுங்க. ஆமென், ஆமென். ஆவியானவரை வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஆமென். நீ வந்த பலவீனத்தோட திரும்புகிறது இல்லை. ஆமென். உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கான தயவு வெளிப்படுகிறது. மௌனமா நிற்காத, பெற்றுக்கள், பெற்றுக்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு பெற்றுக்கள், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு பெற்றுக்கள். இது நான் உன்னை பலப்படுத்துகிற காலம் கர்த்தர் சொல்லுகிறார். இது நான் உன்னை விடுவிக்கிற காலம். நான் உன்னை சந்தித்து உன்னை இளைப்பாற பண்ணும்படி பரிசுத்த ஆவியானுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் உன்னை நடத்தி செல்லுகிற காலம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே முறையிட்ட முறையிடுதலை கர்த்தர் கேட்டு, உபத்திரவத்தின் கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாய் இறங்கினது போல. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை சந்திக்கவும் உன்னை விடுவிக்கவும் நான் திட்டமிட்டு கொண்டு வந்த நாள் இது. நான் ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தின காலம் இது. இனியும் நீ சிறைப்பட்டு கிடப்பது இல்லை. இனியும் நீ சத்துருவின் இஷ்டத்திற்கு வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்கிறது இல்லை. உனக்கு விரோதமாய் எழும்பினவன் ஆமே ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்கப்பட்டான். உனக்கு விரோதமாய் எழும்பினவன் ஒன்றுமில்லாமல் சங்கரிக்கப்படுவான். ஆர்ப்பரிங்க எல்லாரும். ஒரு நபர் கூட மௌனமா நிற்க கூடாது. ஜெபி ஆத்துமாவே, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படுகிறது. சகோதரி, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படுகிறது. நீ நிற்பது மனுஷனுக்கு முன்பதாக அல்ல, வானத்தின் பூமி படைத்த தேவனுக்கு முன்பதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறாய். சர்வ வல்லவருக்கு முன்பதாக நிற்கிறாய். இடங்கொடு, இடங்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் ரெட்டிப்பாய் ஊற்றப்படுகிறது. ரெட்டிப்பான அபிஷேகத்தின் வல்லமை, ரெட்டிப்பான
அபிஷேகத்தின் வல்லமை. உன்னை நான் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறேன். உன்னை நான் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறேன். உன்னை நான் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறேன். உன்னை நான் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துவேன் ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு காட்டு தீய போல உன்னுடைய ஜபங்கள் அநேகருடைய வாழ்க்கைக்கு நன்மையாய் வெளிப்படும். நீ ஜெபிக்க ஜெபிக்க, நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படும். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும். எலியாவின் ஜபத்திற்கு பதில் வந்தது போல உன்னுடைய ஜபத்திற்கு பதில்கள் அக்கினியாய் வெளிப்படும். இடங்கொடு இடங்கொடு, நான் உன்னை அபிஷேகிக்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். அபிஷேகத்தின் மகிமை, அபிஷேகத்தின் மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. அப்படி விட்டு கொடுங்க எல்லாரும் கரங்களை தட்டி. இப்போ தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ரக்கபாஷே, இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்கிறது. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்கிறது. ரீகால ஷகரதனா ரிகபல பௌத்தி ஆரதனகசியா ரிகபல் பௌடமன ஷிகரதனரா ரிகபல தனரனரா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். புதிய துவக்கத்தை ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். முடிவல்ல என் மகளே, இது உன் வாழ்க்கையின் துவக்கம். முடிந்து போனது என்று நினைக்காத, நான் துவங்குகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். முற்றுப்புள்ளி முடிந்தது என்று நினைக்காத, நான் உனக்காக புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறேன். நீ நினைக்காத வழியில உன்னை நடத்துவேன். நீ அறியாத பாதைகளில் உன்னை கொண்டு செல்லுவேன். நீ நினைக்காத ஆசீர்வாதங்களை, எட்டாத நன்மைகளை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற ஆயுதத்தை கர்த்தரும் கரத்தில் தருகிறார். அது அபிஷேகத்தின் அதிகாரத்தோடு உன் ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு அபிஷேகிக்கப்பட்ட ஜெபங்களாய், ஆமே, லெக்கு வைக்கப்பட்ட வில்களை போல, குறி வைக்கப்பட்ட அம்புகளை போல எதுக்காக ஜெபிக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றம் அடைகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். வெறுமையாய் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாய், அவருடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க, ஹalleluya ஹalleluya, மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு புதிய மகிமை அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படும் தாயாரே. ஹalleluya. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக ரிஹமா ஷேகரபலா. ஹalleluya ஹalleluya. யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். எல்லாரும் முடிந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ. ஆமே, உனக்காக கர்த்தருடைய உருவின பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமே ஆமே. கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் உனக்காக கோணலானவைகளை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். கரடு முரடாக்கப்பட்ட பாதைகள் எல்லாம் உனக்காக சீர்படுத்தப்பட்டிருக்கிறது, சீர்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஒரு பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். ஆமென். அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் நாவை திறந்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க இந்த இடத்துல இருக்கிற அநேகரை தரிசனங்களை பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறக்கிறார். ஆமீன். மாம்ச கண்கள் அடைக்கப்படும், ஆவியின் கண்கள் திறக்கப்படும். யாரையும் பார்க்காத சகோதரி, எதையும் மைண்ட் பண்ணாத. உன் முன்னாடி கர்த்தர் நிற்கிறார், உனக்காக தேவன் நிற்கிறார். தரிசனங்களை காணும்படியாக ஆமீன் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். நாவுகள் அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் பேசிக்கொண்டே இருங்க. நாவில புதிய புதிய பற்பல பாஷைகள் வைக்கப்படும். நாவில புது புது பற்பல பாஷைகள் வைக்கப்படும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியிலே ரகசியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். உன் சத்துருவுக்கு தெரியாத பாஷை அது. தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். ஓ, அநேகரை பிசாசுகளை துரத்துகிற வல்லமையினாலே
கர்த்தர் அபிஷேகிக்கிறதை பார்ப்பீர்கள். பிசாசுகளை துரத்தும்படி, வலி சர்ப்பங்களை முறிக்கும்படி. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரகவஷேகரா, ஒரு பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒரு பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒரு பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கட்டு கடங்காத அபிஷேகம், காட்டு தீயை போல பற்றி எரிகிற அபிஷேகம். எந்த சூழ்நிலையிலும் தனியாத அபிஷேகம், அணைக்க முடியாத அபிஷேகம், கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலையாய் எழும்பப்படுகிற வான அபிஷேகம். ஓ விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஆமென். பேசு, பேசு. ஆவியானவர் உன்னை கொண்டு வெளிப்படுகிறார், உன்னை கொண்டு வெளிப்படுகிறார். பேசு, பேசு. ஆமென். மௌனமா நிற்காத. இடங்கொடு, இடங்கொடு. புதிய பாஷைகள், பற்பல பாஷைகள், புதிய கிருபைகள் உன் மேல நான் வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஊழியத்தில் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரியாய், ஊழியக்காரனாய், தேசத்திற்கு விளக்காய் உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அதிகம், அதிகம். கர்த்தர் தனிமையாய் அல்ல, தமது வானதூத சேனைகளோடு இறங்கி இருக்கிறார். நீ நின்று கொண்டு நான் இன்றைக்கு உனக்கு செய்கிற பெரிய ரட்சிப்பை பார். நீ நின்று கொண்டு நான் உனக்கு செய்ய போகிற பெரிய ரட்சிப்பை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அக்கினி மழை ஊற்றப்படட்டும், ஒரு அக்கினி மழை பொழியட்டும், ஒரு அக்கினி மழை ஊற்றப்படட்டும். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், பச்சிலம் பிள்ளைகள் மேல, ஓ சிறு பிள்ளைகள் மேல, வயோதிபர்கள் மேல, முதியோர்கள் மேல உணர துவங்குகிறீர்கள். கர்த்தருடைய மகிமையை உணர துவங்குகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையை பார்க்க துவங்குகிறீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக வந்து அமர்ந்தது போல கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்படியாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இது இப்போது உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட நேரம். ஆமென். இது உனக்கும் தேவனுக்கும் உள்ள நேரம். இப்ப யாரும் எந்த சிந்தை சிதறுக்கு விட்டு கொடுக்க வேண்டாம். அவர் வெளிப்படுகிற சமயம், ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். ஆவியானவர் வெளிப்படுகிறார். கூப்பிடு ஆத்துமாவே, ஓ போராடு, யாக்கோபை போல போராடு. மௌனமா இராத, முழு பலத்தை கொடுத்து, முழு பலத்தை கொடுத்து, ஆவியானுடைய தெய்வீக மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி மகிமை, அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அதே அக்கினி இன்றைக்கு உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை விழும். இப்போதை நிரப்ப துவங்குகிறது. கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் நிரப்புகிறார். கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் நிரப்புகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் சமீபமாய் வெளிப்படுகிறார். உலர்ந்து போன இருதயங்களை உயிர்ப்பிக்கிற மகிமை. இப்போது இப்போது தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, அக்கினி மகிமை. ஆவியானவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். ஒரு பலத்த மகிமை இடைப்பட துவங்குகிறது. பரலோக பிரசன்னம் நிரப்ப துவங்குகிறது. தடைகளை உடைத்தருகிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. சத்துருவின் கிரியைகள் அழிகிறது. பலவானின் வில் முறிகிறது. பலவானின் வில் முறிகிறது. உனக்கு விரோதமாய் எழுப்பினவர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்கப்படுகிறார்கள். உனக்கு விரோதமாய் எழுப்பினவர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்கப்படுகிறார். அசுத்தங்களுக்கு ஆவியானவர் முடிவுண்டாக்குகிறார். அசுத்தங்களுக்கு ஆவியானவர் முடிவுண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. உச்சியிலிருந்து உள்ள கால் வரை ஆவியானுடைய விரல் தொடுகிறது. சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தலைமுறை தலைமுறையாய் பின்னி பிணைந்து போராடுகிற எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. அந்தகார கட்டுகள் உடைவதாக. சத்துருவின்
அக்கினியின் வல்லமைகள் தெறிப்பட்டு போவதாக. வான் அக்கினி விழுகிறது, பரலோக அக்கினி விழுகிறது, பரலோக அக்கினி விழுகிறது. கர்த்தருடைய அக்கினி ஜோலையாக்குகிறார், கர்த்தருடைய அக்கினி ஜோலையாக்குகிறார், கர்த்தருடைய அக்கினி ஜோலையாக்குகிறார். பற்றி பிடிக்கட்டும், பரிசுத்த அக்கினி பற்றி எரியட்டும். பரலோக அக்கினி, அபிஷேகிக்கிற வல்லமையுள்ள அக்கினி. ரீமா வஷகலரதலர ஓ ரிகலர ரிகபப வஷிகலர புரண்டு வருகிற பெருவெள்ள இரைச்சலுக்கு ஒப்பாய் ஆவியானவர் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளாய் சபையை கொண்டு வருகிறார். அசைவாடும் ரிகபப வஷகலரர அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் பேச துவங்குங்க. ஒரு அக்கினி வல்லமையுனை தொடுகிறது, ஒரு அக்கினி மகிமையுனை தொடுகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுக்கு உண்டாகிறது. கழுகை போல புது பலன் அடைந்து பலத்தின் மேல் பலன் அடைய செய்கிறார். எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது, கடினத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. உன்னை விழத்தள்ளின சத்துருவின் அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் இல்பொருளாக்கப்படுகிறது. ஊழியத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாய் கண்ணமிட்டு கொண்டிருந்த எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுகிறது. இந்த கல்லில் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அபிஷேகிக்கப்பட்ட கல், அபிஷேகிக்கப்பட்ட கல், அபிஷேகிக்கப்பட்ட சபை, அபிஷேகிக்கப்பட்ட ஆத்துமா, இழந்து போன கிருபை வரங்களை பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் புதுப்பிக்க விரும்புகிறார். இழந்து போன கிருபை வரங்கள் மறுபடியுமாக வைக்கப்படுகிறது. அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, மௌனமா இராத. பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற நேரம், அக்கினி மயமானவர் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம், அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் இதோ உங்கள் நடுவில் ஒருவர் எழுந்தருளியாயிற்று. ஆமென், ஆமென். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். தூற்று கூட அவர் களத்தில் இருக்கிறது. கோதுமை மணிகளை தமது களத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறார். பதரையோ அக்கினியினாலே சுட்டரிக்கிறார், பதரையோ அக்கினியினாலே சுட்டரிக்கிறார். Yes, glory. Amen. Hallelujah. 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 ஆவியானவர் ஒவ்வொரு ஆத்துமாவை, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நல்ல கோதுமை மணிகளாய் தமது அக்கினியை கொண்டு புடமிட்டு தம் அருகிலே சேர்த்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில பதரை போல உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரங்களுக்கும் ஆவியானவர் முடி உண்டாக்குகிற நாள் இது. ஆமை, பதரை போல உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் கர்த்தர் முடி உண்டாக்குகிற நாள் இது. வானம் திறக்கப்பட்டாயிற்று, வானம் திறக்கப்பட்டாயிற்று. வான மகிமை, வான் மகிமை, பரலோக மகிமை, ஆசாரியர் நிற்கக்கூடாத தேவ மகிமை, இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமை. கமரமரம சத்துரமரம ரிகமரமரம ஷபரமரத ரிகமரமரம ஷபரமரத ரிகமலம ரத்துனேதர ரிகமல் பிரௌடமலஷ ரிலேசகேமா ரகதந்தன் கடாரதனரமலம. ஹalleluya. உரகல ஷகரதலரனரலர உரகதலஷ. ஆமென். ஹalleluya. ஆவியானவர் ரெண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறார். முதலாவதாக, சீனாய் மலையிலே தங்கி இருந்த தேவ மகிமையை போல
இந்த ஆலயத்தில் எப்போதும் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும்படியாக சில அக்கினி தூபங்களை கர்த்தர் இன்றைக்கு சபையிலிருந்து எழும்ப பண்ணுகிறார். அப்படி என்றால் சில நபர்களை அக்கினி ஜுவாலைகளாக்க போகிறார். சில முதியவர்களை, சில வயோதிபர்களை, சில வாலிபர்களை ஆவியானவர் அக்கினி ஜுவாலையாக்க போகிறார். ஏனென்றால் அவர் தங்குவதற்கு இரவும் பகலும் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகிக்கப்பட்ட விளக்கு, ஜெபம் என்கிற விளக்கு, அக்கினி என்கிற விளக்கு, தேவ சமூகத்தில் எரிந்து ஜுவாலிக்கிற விளக்கு, இந்த சபையில தேவ மகிமை தங்கி இருக்கும்படியாக இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தூபத்தை எழுப்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கக்கமஷகலரத்தலரனரா ஓரிகனதிரவசந்துராதரகசியாத்தனரபலதரா ஓரகமஷகலரனரலதரா. யார் யார் அதற்கு இடம் கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தில் எரிந்து கொண்டிருக்கிற தீபமா என ஒப்பு கொடுக்கிறேன். இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையிலே தங்கியே இருந்தது போல இந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை எந்நேரமும் தங்கியே இருக்கும்படியாக இதனிடத்திற்கு வருகிறவர்கள் ஜெயத்தை, விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக விசேஷித்த மகிமை, ஆலயத்தின் முந்தின மகிமையை பார்க்கிலும் ஆலயத்தின் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். இந்த நாட்களில் ஆவியானவர் இந்த இடத்திலே தங்கி இருக்கிற மகிமை இதுக்கு முன்பதாக நடைபெற்ற அற்புத அடையாளங்களை காட்டிலும், இதுக்கு முன்பதாக ஊழியத்திலே செய்த அற்புத அடையாளங்களை காட்டிலும் இனிமேல் ஆவியானவர் இந்த இடத்திலே செய்ய போகிற அக்கினி மகிமை பெரிதாயிருக்கும். ரிகபஷகலரதனரலரனா ரிகெலே தெசகெரே பலத்தனரகம் தரபரபரபரபஷாரதனரா. அல்லேலூயா, ஆமென். அதற்காக தேவ சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இரு கரத்தையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய அக்கினி மகிமைக்குள்ள என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இந்த இடத்துல தங்கி இருக்கிறத நாம் பார்க்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் ஆமென், ஆமென், அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அந்த நபர்களால் மாத்திரமே அவருடைய மகிமைக்குள்ளாய் இருக்க முடியும். மோசையை மாத்திரம் தம் அருகிலே அழைத்து மோசைக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தது போல ஆமென், அவருடைய மகிமை தங்கி இருக்கிற இடத்துல அநேக நபர்களோடு ஆவியானவர் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தம் அருகிலே நெருங்கி வர பண்ணுகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி, அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி, மறைவான வெளிப்பொருட்களை சத்தியங்களை காண்பித்து கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நெருங்கி என் அண்டையிலே வா என்று சொல்லுகிறார். அவரோடு சஞ்சரிக்கிறவர்களை, தேவனோடு உறவாடுகிறவர்களை, தேவனோடு முகமுகமாய் பேசுகிற நபர்களை கர்த்தருடைய ஆவியானவர் தம் அருகிலே நெருங்கி வர பண்ணுகிறார். ஒரு மகிமை கட்டவிழ்க்கப்படுகிறது. ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக, சபை முழுவதும் ஒரு வல்லமை வியாபரிப்பதாக. இந்த எல்கைக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியேறட்டும். இந்த எல்கைக்குள்ள இருக்கிற எல்லா சத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. அந்த ஹாரங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரிகா பாபா ஷகலா. ஆவியானவர் தொடுகிறார், 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 தொடுகிறார். சில அக்கினி தூபங்களை எரிய பண்ணுகிறார், சில அக்கினி தூபங்களை எரிய பண்ணுகிறார், சில அக்கினி தூபங்களை எரிய பண்ணுகிறார். கர்த்தருடைய அக்கினி விழுகிறது, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. இந்த உச்ச தலையில தேவ அக்கினி விழுகிறது, அக்கினி தழல் விழுகிறது. அசுத்தங்களை எரிக்கிற பரிசுத்த அக்கினி மகள் மேல விழுகிறது. ஓ, பரிசுத்தம் தொடுகிறது, எல்லா அசுத்தங்கள் வெளியேறுகிறது. மறைந்து கிடக்கிற அசுத்தங்கள், அந்தகாரங்கள் இப்பொழுது in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது.
ஆவியானுடைய பலத்த மகிமை, ஆவியானுடைய பலத்த மகிமை. ஓ கர்த்தர் அக்கினி தலலாக்குகிறார். உன் குடும்பத்தில நான் உன்னை எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி தலலாக்குகிறேன் சொல்லுகிறார். உன் வீட்டில் இருக்கிற இருளை வெளியேற்றும்படியாக என் அக்கினியை உன் மேல போடுகிறேன். அக்கினியை போட வந்த அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. அபிஷேகத்தின் வல்லமை, தலைமுறைகளை சந்திக்கிற கர்த்தருடைய அபிஷேகம், உன்னில் இருக்கிற அபிஷேகம், உன்னில் இருக்கிற தேவ பிரசன்னம் உன் தலைமுறைகளை சந்திக்க, குடும்பத்தில் உள்ளவர்களை சந்திக்க. இத உனக்காக கர்த்தர் நீர்க்கால்களை வருஷிக்க பண்ணுகிறார். உன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக வாய்க்கால்களை வெட்ட பண்ணுகிறார். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கிற தேவ மகிமை. ரிகபல் பிரௌடமலதுனா ரிகமல் லௌத சைதகாதிராதலனவலதன. ஹalleluya. rakabashakaladana rigelede seke mahapsandara didarbaladara rigabalabushabarabarabarabalava ragamana hapsandara darabaladara sindiatinuro rigabalabushabalabarabarabarabalava. Yes glory, yes glory. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Rigalara shagalara rada urika baba shakalara danara rigabara bara 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 bushabara bara dara gasiatana ribaladara. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Yes glory. Amen. Hallelujah, hallelujah. இரண்டாவதாக, ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க அந்தரங்கத்திலே ஆவியானவரோடு ஒரு வாழ்க்கை, உங்களுக்குள்ளாய் நான் தங்கி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ளாய், உங்க இருதயத்திற்குள்ளாய், உங்க இருதயத்திற்குள்ளாய் ஆவியானவர் உனக்குள்ளாய். சில நபர்களை பிரத்யேகமாய் ஆவியானவர் தம் மண்டையில ஆமென் ஆமென் ஆமென். தேவனோடு உள்ள உறவிலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே, பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள அந்த உறவிலே, ஆமென் ஆமென், நான் உன் மேல தங்கி இருக்க விரும்புகிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். சில நபர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஆமென். ரகதரஷகல, அந்தரங்கமாய் உன்னோடு ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்காக பதில் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ரிகபஷகலரனரா ரிகபரத்துனரகம் தரபலபரபலபௌஷே ரிகபபலரதனா ரிகேரபலதுனரகசியாத்தனரா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ரிகபபஷகபபரத்துனே ரிகேலேதேலேதரசந்தரதினரா. ஆவியானவர் இறங்குகிறபடியா சோத்ரா, ஒவ்வொருவரையும் தொடுகிறபடியா சோத்ரா. ரிகபபஷே, எல்லா தடைகளும் உடைகிறது, எல்லா தடைகளும் உடைகிறது. தேவனுக்கும் உனக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருந்த எல்லா பாவங்களும் சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பாவத்தின் சங்கிலிகள் வேறு அறுக்கப்படுகிறது, பாவத்தின் சங்கிலிகள் வேறு அறுக்கப்படுகிறது. ஒரு பரிசுத்த வல்லமை புரண்டு வருகிறது, பரிசுத்த வல்லமை வெளிப்படுகிறது. ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தர் உன்னை பிரதியற்றமாய் தொடுகிறார். சகோதரா, பெற்றுக்கொள். ஆவியானுடைய ஆழத்திற்குள்ளாய் கொண்டு போகப்படுகிறாய். ரிகரதஷே ரிபபரத்துனா ரிகலசகரே. ஏசாயா நாவை தொட்டாக்கினி, ஏசாயா நாவை தொட்டாக்கினி. இதோ மேல பரிசுத்த ஆவியானுடைய நிழல், பரிசுத்த ஆவியானுடைய கரத்தின் நிழல். என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மூடுகிறேன், உன் நாவிலே என் வார்த்தைகளை அருளுகிறேன்.
Orakabashagaladara Rigele de Seke Hamsandara Dira Baladara Rigabara Bushabaladara Ragele Seke Mahapsandara Dira Baladara Rakabashakalarana Rakababa Baba Ralatala Raladara Rigalara Shekele Dera வானம் திறக்கப்படுகிறது வானம் திறக்கப்படுகிறது ஆவியானவர் புறாவை போல ஒவ்வொருவர் மேலே வந்து அமருகிறார் ரிகாபாபா ஷெகலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு எப்படி அமர்ந்தார் அதே போல தமது பிள்ளைகள் மேலே புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவரே வந்து அமருகிறார் ரிகாபா ஷெகலே ரெதலே ரெனேரா ரிகாபாபா ரத்துனரபலத ரகசியா ஆமென் 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 வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஏணி வைக்கப்பட்டாயிற்று ஆமென் வானத்தின் வாசல் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் இது கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற இடம் ஓ யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் தமது அக்கினியை எனக்காக வெளிப்படுத்தினார் அவருடைய அக்கினி வனாந்திரத்தை பற்றித்து போட்டது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் என் தாசனை நான் வரவழைத்தேன் என் தாசனை நான் கண்டுபிடித்தேன் அவனை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் என் மகனே நான் உன்னை கண்டுபிடித்தேன் நான் உன்னை என் சமூகத்தில் கொண்டு வந்தேன் நான் உன்னை இன்றைக்கு அபிஷேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சகோதரா உன்னை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுகிறது நிச்சயம் கர்த்தருடைய மகிமை உன்னை சந்திக்கிறது நிச்சயம் ராகாவா ஷேகராதனா ஆமென் நல்ல இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மகிமை 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 Jesus 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 Ragama shakalarada Ragama shikaratala ragasiatanero Rikabarabalo santurodana Hallelujah 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 Amen ஆவியானவர் சொல்லுகிறார் நான் நேசிக்கிறேன் அன்பு மகளே நீ என்ன சூழ்நிலைகளை மத்தியில என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடைய வேதனையும் பாரத்தையும் அநேக வருடமாய் அவளுடைய பிரயாசத்தையும் யாரும் பார்க்கல ஆனா ஆவியானவருக்கு அவருடைய கண்களுக்கு அவள் மறைவாய் இருக்கவில்லை ஆமே நான் கர்த்தருக்கு தெரிந்தது ஆமே கர்த்தருக்கு தெரிந்தது என்னை ஒரு மகள் பின்தொடருகிறா ஆமே நீ கூட்டத்தின் நடுவில் நிற்கிறவள் போல நிற்கலாம் ஆனா ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா நீ என்ன சூழ்நிலையில் என்னை பின்தொடர்ந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும் என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை உனக்காக வெளிப்படும் 1000 நபர்கள் என்னை சுற்றி இருந்தாலும் உனக்காக என் வித்தியாசமாய் பிரத்யேகமாய் உன்னை பெயர் சொல்லி என் வல்லமை தொடும் உன்னை பெயர் சொல்லி என் மகிமை சந்திக்கும் உன்னை பெயர் சொல்லி என் கரம் உன்னை தொடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பலவீனமா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் உன் குடும்பத்தின் என்ன சூழ்நிலையா இருக்கட்டும் ஆவியானவர் என் முகத்துக்கு நீ மறைவா இருக்கவில்லை என் முகத்துக்கு நீ மறைவா இருக்கவில்லை நான் உன்னை சிநேகித்தேன் இதோ உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையோ உனக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் ஆண்டவருடைய கரத்தில் என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம்பா என் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒருவருக்கே தகன பலியாக தருகிற ஆண்டவரே எனக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு உண்டு இந்த உலகத்தில நம்புவதற்கு எந்த மனிதனும் எனக்கு இல்லை என் ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு உண்டு என்னை நேசிக்க என்னை புரிந்து கொள்ள என் பேரின் அன்பு கூற உம்மை போல் வேறு ஒருவரும் எனக்கு இல்லப்பா உமக்கே என்னை ஜீவ பலியாக தருகிறேன் உமக்கே என்னை தகன பலியாக தருகிறேன் உம்முடைய நாமத்திற்காகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் Hallelujah Hallelujah
சுகமாக்குகிற மருத்துவராய் அவர் வெளிப்படுகிறார். இருதயத்தில் இருக்கிற காயங்களை கட்டுகிறவராய் வெளிப்படுகிறார். உன் மனதில் இருக்கிற பாரங்களை, இருதயத்தில் இருக்கிற துக்கங்களை, மனுஷனிடத்தில் சொல்ல முடியாத அந்த ஏக்கங்களை, அந்த காரியத்தை கர்த்தர் சரி செய்ய, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்ற, உன் ரணங்களை மாற்ற ஒரு நல்ல ஔஷதமாய் அமெக்லயாத்தின் பிசின் தைலமாய் உன் இருதயத்திற்கு நல்ல ஔஷதமாய், உன் இருதயத்திற்கு சமாதானமாய், உன் இருதயத்திற்கு சந்தோஷமாய், நீ தேடின அந்த நிம்மதி, நீ எதிர்பார்த்த அந்த சௌக்கியம் இன்றைக்கு ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது. நான் உன் இருதயத்தை பார்க்க, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் மறையட்டும், பாரங்களை என்னிடமா இறக்கி வை. நீ சுமக்காத உன் பிள்ளைகளை குறித்த பாரங்கள், உன் எதிர்காலத்தை குறித்த பாரங்கள் எல்லாவற்றையும் என் சமூகத்தில் இறக்கி வை. நான் அதை சுமந்து நான் உனக்காக செயல்படுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். சரீரத்தை கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ள கால்வரை இறங்குவதாக. நரம்புகள், எலும்புகள், இரத்த நாளங்களுக்குள்ளாய் பரிசுத்த ரத்தம் பாய்ந்து செல்வதாக. பலவீனப்பட்ட அவயங்கள், சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள், கவலையோடு பாரத்தோடு இருக்கிற இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய ரத்தத்தினாலே, தெய்வீக அன்பினாலே, கர்த்தருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆவியானவர் ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மேல நிழலிடு. பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகள் மேல நிழலிடுகிறபடியா ஸ்தோத்திரம். சத்துவத்தின் ஆவியானவர் புதிய சத்துவத்தை, வல்லமையை கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரப்பா. உங்க அபிஷேகம், உடைய அபிஷேகத்தின் தைலம் உடைய பிள்ளைகள் மேல உடைத்து ஊற்றப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிகமஷிகரதனரலரா ரிகவரபலபோ ஷகதரகசியாத்தினரபலதரா ரகபாவா ஷேகேலேதே லேகமனா ரிகபலபோ ஷேரேகமனோ ரப்தல் பிரௌடபலதரகசியாத்தனரோ ரிகவல் பிரௌடா ஷேகே ரேகே லேதனகா ரிகமனபோ ஷேரேகேதல் பிரௌடாரகதியாத்தினரிபலதரகசியாத்தனரோ. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறபடியால் நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. வானம் திறக்கப்பட்டாயிற்று, வானம் திறக்கப்பட்டாயிற்று. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்க துவங்கி ஆயிற்று. உன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய மகிமை, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ மகிமை, பலவீனப்பட்டிருக்கிற அவயங்களின் மேல தேவ மகிமை, சோர்ந்து போயிருக்கிற உங்க இருதயங்களிலே கர்த்தருடைய மகிமை. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓ, உனக்காக 4 திசைகளும் அடைத்திருந்தாலும் இதோ வானம் உனக்காக திறந்திருக்கிறது. ஆமென். உனக்காக 4 திசைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் உன் காரியத்திலே நன்மை எப்படி வரும் என்று உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கண்களை ஏறெடுத்து பார். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் வாசல் திறந்தாயிற்று. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வரும். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் சூழ்நிலைகள் 4 திசைகளிலும் அடைபட்டு இருந்தாலும் நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார்.
என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நம்பின ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் பிள்ளைகளை வெட்கப்படும்படி நான் விடுகிறது இல்லை. உன் குடும்பத்தை நான் கைவிடுகிறது இல்லை. அவருடைய முகத்தையே நோக்கிப்பார் சகோதரி, அவருடைய முகத்தையே நோக்கிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனம் வெட்கப்பட்டு போனது இல்லை. அற்புத அடையாளங்கள் வல்லமையாய் வெளிப்படும். உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக, மரண கிரியைகளை அழித்து போடும்படியாக ஆவியானவர் உனக்காக செயல்படுகிறது 100% நிச்சயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் அவரை தேடும்படி கெட்டி சேருகிறீர்களோ அப்போதெல்லாம் அவர் உனக்கு சமீபமாயிருக்கிறார், சமீபமாயிருக்கிறார். சகோதரி, ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் பேரில் வைத்திருக்கிற அன்பு பெரியது. இதோ உனக்காக, உன் போராட்டத்திற்காக ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, நீ போராடும்படி உனக்காக ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன். இந்த நாட்களில் நீ போராட போராட நான் உனக்காக ஜெயத்தை கட்டளையிடுகிறேன். உனக்காக ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் வைக்கப்பட்டிருக்கிறது. போராட வேண்டிய இந்த சில குறுகிய நாட்களில் நீ போராடு. இது நீ தேவ சமூகத்தில் போராட வேண்டிய காலம். யாக்கோபை போல தேவனோடு போராட வேண்டிய காலம். ஜெபத்திலே நீ உறுதியாய் தரித்திருக்க நீ போராடுகிற போராட்டங்களுக்கு தக்கதாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். சில மனிதர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி எழும்பி நிற்கிறார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலம் என் நாமத்தினாலே உறுதியாய் போராடு. ஆமை, கர்த்தருடைய பலத்தினாலே யுத்தம் பண்ணு. ஓ, என் நாமத்தினாலே உன் கரங்களை பலப்படுத்திக்கொள். யாக்கோபின் வல்லவருடைய புய பலத்தினாலே இன்றைக்கு உன் கரங்கள் பலத்து கொண்டிருக்கிறது. யாக்கோபின் வல்லவருடைய புய பலத்தினாலே நான் உன் கரங்களை பலப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபல ஷகதரமனா ரிகபரபலபோ சம்தரகசியாத்தன ரிபரபலதுராதரகசியாத்தனரா. கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது அது சொப்பனம் காண்கிறது போலதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி கழிந்து போகிறது போல உன் போராட்டம் கழிந்து போகும். ஒரு சூரியன் உதயமாகி அஸ்தமிக்கிறது போல உன் போராட்டம் மறைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகதரபஷகலதனரா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் விசேஷமான நாள். வியாதிப்பட்டவர்களுக்காக, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக, போராட்டத்திலே, கடன் பாரத்திலே, கண்ணீரோடு தேவ ஜனம், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் யார் யார் எந்தெந்த போராட்டத்தில் நீங்கள் தத்தளித்து கொண்டிருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாய் திட்டங்களை வைத்து உங்களை விடுவிக்கும்படியாய் உங்கள் மேலே பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, நேற்ற தினத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உன்மேல் ஆதரவாய் இருப்பார். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது தெரியுமா? கடந்த நாட்களில் பாருங்கள், 1913 இந்த நாட்களில் பாலஸ்தீனா துருக்கி இராணுவத்தால் கைப்பிடிக்கப்பட்டு இருந்தது. யூதர்களுக்கு தங்களுடைய தேசத்திற்குள்ளே போக முடியலை. யூதர்களுக்காக சப்போர்ட் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் பறந்து காக்கிற பட்சியை போல நான் உங்கள் மேலே ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த யூதர்களுக்காக ஆங்கில பட்டாளம்
ஆங்கில பட்டாளம் நாங்கள் உனக்காக யுத்தம் செய்கிறோன்னு சொல்லி முதல்ல பறக்கிற அந்த இராணுவங்களில் இருக்கிற அந்த ஏவுகணைகள் அந்த பாலஸ்தீன தேசத்தை அப்படியே சுற்றி பறக்க ஆரம்பித்ததா. இதை கண்டு துருக்கிய பட்டாலும் ஆமே இனி இவங்க கிட்ட நம்ம போர் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க சரண்டரானாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உங்க மேல ஆதரவு. அவர் எப்படினாலும் அவர் பட்சியை போல அல்ல, அவர் ஏவுகணையை போல, அக்கினியை போல, காற்றை போல, அக்கினி தலாலாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வேண்டுமானாலும் அவரால் செயல்பட முடியும். அவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தா மட்டும் போதும் சகோதரி. அவருடைய வார்த்தையை நீ நம்பினால் மாத்திரம் போதும். நீ நம்ப உனக்காக அவரிடத்திலிருந்து ஜெயம் இறங்கி வந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தினாலே செங்கடலை கடந்தார்கள். ஆனால் எகிப்தியர்கள் செங்கடலை கடக்க நினைத்த போது அவர்களால முடியல. உன் விசுவாசத்தினால நீ எல்லாவற்றையும் கடக்க முடியும். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் வியாதிகளை, பிசாசுகளை, சத்துருக்களை ஜெயிக்க பண்ணுகிறார். நீ விசுவாசத்தோடு நில்லுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உன் விசுவாசத்தை மட்டும் உறுதிப்படுத்து. நான் உனக்காக செய்கிற பெரிய இரட்சிப்பை காண்பாய். விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க ரத்தத்துல எனக்கு விடுதலை உண்டு. உங்க ரத்தத்துல என் வியாதிகள் மறைந்து போகும். உங்க ரத்தத்தினாலே கட்டிகள் கரைந்து போகும். பிசாசு போட்ட பலவீனங்கள், மந்திரவாதத்தினால் உண்டான பலவீனங்கள், ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. ஓ ஓ நீ இப்போது கர்த்தருடைய அக்கினிக்குள்ளா இருக்கிறார். நீ இப்போது ஆவியானவருடைய சிறகுகளின் நிழலுக்குள்ளா இருக்கிறார். நீ இப்போது அக்கினி தழலுக்குள்ளா இருக்கிறார். நீ இப்போது வான் அக்கினிக்குள்ள கர்த்தர் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு எப்படி ஆகிலும் விடுதலை உண்டு. எதை கொண்டாகிலும் மீட்பு உண்டு. ஓ அவர் வெறுமையா உன்னை விடுகிறது இல்ல சகோதரி. அவர் உன்னை வெறுமையா விடுகிறது இல்ல. அவரை விசுவாசி, அவருடைய ரத்தத்தை விசுவாசி. இதோ அவருடைய ரத்தம் உன் மேல விழுகிறது. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களில் இருந்து சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிற ரத்தம் உச்சம் தலையிலே விழுகிறது. பலவீனப்பட்ட அவயங்களில் விழுகிறது. ஆமென். ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளாய் உள்ளான அவயங்களுக்குள்ளாய் ரத்தம், உள்ளான அவயங்களுக்குள்ளாய் பரிசுத்த ரத்தம், உள்ளான அவயங்களுக்குள்ளாய் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பலமாய், வல்லமையாய், மகிமையாய், அக்கினியாய், விடுதலையாய் தம்முடையவர்களை பிறப்புகிறார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அக்கிசல் அல்ல. கரம் தட்டி ரிபல ஷேகரதனர ரிபலப சந்தராதி ரகசியா. ஆமென். ஆராதி விட்டு கொடுத்து கரங்களை தட்டி ஆராதி. விடுதலை உண்டாகிறது. ரிகாபஷே இது நீ மீட்டெடுக்கப்படுகிற நேரம். ஆவியானவர் உன்னை மீட்டெடுக்கிற நேரம். சாபங்கள் முறிகிறது இப்போதே. சத்துருவின் போராட்டங்கள் அழிகிறது இப்போது. பிசாசின் வல்லமைகள் எரிகிறது. மறைந்து கிடக்கிற பிசாசு இப்போது எரிந்து வெளியேறுகிறது. ஓ சர்வ வல்லமை உள்ளவரே, அக்கினி மயமானவரே, எங்கள் நடுவில் நிறைவா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அக்கினி தழலுக்குள்ளாய் நீர் கொண்டு வருகிறபடியே ஸ்தோத்திரம். ஓ ரிகாபாஷகலரதனரா, நான் உன்னை என் கரத்தில எடுக்கிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். என் மகளே, நான் உன்னை என் கரத்தில எடுக்கிறேன். ரிகாபாஷகரதனரா, என் கரத்தில் உன்னை எடுக்கிறேன். என் கரத்தில் உன்னை எடுக்கிறேன். எல்லா பலவீனங்களும் முறிக்கப்படுகிறது. வியாதியின் கட்டுகள் அழிந்து போகிறது. பிசாசின் வல்லமைகள் அழிந்து போகிறது. விழுந்து போன தூதருடைய கிரியைகள், பொல்லாத ஆவிகள், சபிக்கப்பட்ட சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஏறுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இனிமேல் இந்த ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ள இருக்க உனக்கு அதிகாரம் இல்ல. வெளியேறு, இப்போது வெளியேறு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியேறு. ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது.
ரிபல ஷகரதனரபா ரிக்கபரபலபோ சந்தராதரகசியா ரிகல ஷகராரி ரிபலபோ ரத்னோதரகசியா ரிகபப ஷகலதனர பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாம எரிந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. சகோதர சகோதரி, யாரும் நிர்விசாரமா இருக்காத. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. பரலோக அக்கினி இந்த இடத்துல விழுகிறது. மாம்ச கண்ணோட்டத்துல இருக்காத. இது ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற நேரம். ஆவியானவர் பிசாசுகளை துரத்துகிற நேரம். ஆவியானவர் வலு சர்ப்பங்களின் தலைகளை நசுக்குகிற நேரம். இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை. சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்கிறது. சிறையிருப்பின் கட்டுகள் அவிழ்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரகரதப ஷகலதரனரா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறதற்கு அடையாளத்தை சொல்லி தருகிறார். சிலருடைய சரீரத்திலிருந்து கட்டு அவிழ்ந்து விழுகிறது போல உணர்வீர்கள். சிலருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க கர்த்தர் புது பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். சிலருக்கு கொட்டாவி கொட்டாவியா பிசாசு வெளியில போயிட்டே இருப்பான். ஜபத்துல வந்து இருந்த உடனே, இந்த ஜபத்தை கேட்ட உடனே உங்களுக்கு கொட்டாவி வருது, கண்ணில் இருந்து கண்ணீரா வருது அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளணும், என்னை கட்டி இருந்த பிசாசு கட்டை அவித்துட்டு வெளியில போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அவன் கட்டி இருந்த கட்டுகள் எல்லாம் தளருகிறதுன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். சிலருக்கு வாமிட்டின் மூலமாக, சிலருக்கு மயக்கத்தின் மூலமாக, ஆமே, இப்படி பிசாசு அவனுடைய செயலை இழந்து அவன் வெளியில போவான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற அநேகர் விடுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சிலருடைய மேல கிடைக்கிற மரண கட்டுகளை எல்லாம் ஆவியானவர் உடைத்து கொண்டிருக்கிறார். ஆமே, மரண போராட்டங்கள் உடைகிறது, மரண போராட்டங்கள் உடைகிறது. ரிகாபா ஷகலதனா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். யாராவது ஒருத்தர் அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆமென் ஆமென். கொஞ்சம் பக்கத்துல நின்னுக்கோங்க. ஹalleluya ஹalleluya. அப்படி ஜெபித்து கொண்டே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே ஹalleluya ஹalleluya. எஸ் ஜீசஸ். ஜெபிங்க ஜெபிங்க, சிந்தைய செதற விடாதீங்க. எஸ் ஜீசஸ். ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென் ஆமென். உன்னை அக்கினியாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன்னை அக்கினியாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை 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 விடுதலை. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் பக்கத்துல இருக்கிறவங்க மீட்கப்படுகிறார்கள். அந்தகாரம் இனி இருக்க முடியாது, பிசாசு இனி இருக்க முடியாது, சத்துரு இனி இருக்க முடியாது. கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அக்கினி, வான அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, அசுத்தங்களை எரிக்கிற பரிசுத்த அக்கினி இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலையும் ஒவ்வொருவர் மேலையும் பலமாய் 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 ஆவியானவர் ஆவியானவர் நரம்புகளுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், இரத்த நாளங்களுக்குள்ளாய், உலர்ந்து போயிருக்கிற அவயங்களுக்குள்ளாய் ஆவியானவர் நிழலிடுகிறார். ரிகாபா ஷகரதனர. ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறது போல சரீரத்திற்குள்ள தேவ வல்லமை. ரிகாபா ஷகலர. அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவியானவருக்குள்ள அவங்களை விட்டு கொடுங்க. இழந்து போன கிருபை வரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப மேல வைக்கிறார். சில அவயங்கள் புதிதாக்கப்படுகிறது. பலவீனப்பட்ட அவயங்கள் இயேசுவின் நாமத்தினால புதிதாக்கப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. சத்துரு எந்த பலவீனத்தை, எந்த சரீரத்தை எல்லாம் அவயத்தை எல்லாம் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த அவயம் எல்லாம் இப்போது புதிதாக்கப்படுகிறது புதிதாக்கப்படுகிறது புதிதாக்கப்படுகிறது. மருந்து மாத்திரைகளால் செய்ய முடியாதது ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறார். உன் உச்சம் தலையில அவர் தமது விரலை வைக்கிறார். ஏசாயா நாவே தொட்டது போல உன்னை தொடுகிறா உன்னை தொடுகிறா.
அவருடைய விரல் உன்னை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய விரல் உன்னை தொடுகிறது. ரிபா ஷகரதலரே ரிபல கரதிகமன சத்துரே ரிபலதர மரண கட்டுகள் தெறிப்புண்டு போகிறது. மந்திரவாதம் எரிகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதங்கள், எதிர் வல்லமைகள், சூழ்ச்சிகள் எல்லாம் நெருப்பப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகிறது. இப்போதே 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 பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு சுகமாக்குகிற விடுதலை, ஒரு சுகமாக்குகிற வல்லமை புறப்பட்டது போல நீ அவரை நெருங்க நெருங்க ஒரு வல்லமை உன்னில் வெளிப்படுகிறது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி அவரை கிட்டி சேர்ந்த போது ஒரு வல்லமை வெளிப்பட்டது போல நீ அவரிடத்தில் நெருங்க நெருங்க இதோ ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த வல்லமை, அசுத்தங்களை அழிக்கிற வல்லமை, உலகத்தை ஜெயித்த வல்லமை, பாதாளத்தை ஜெயித்த வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை உச்சிலிருந்து உள்ள கால் வரை அக்கினியாய் ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி தலலாய் வெளிப்படுகிறார். விடுதலையை விடுதலையை கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி கேளுங்க கேளுங்க. என்ன தொடுங்க ஆவியானவரை. சேர்ல பின் பகுதியில் இருக்கிறவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறா, ஆமே இருதயம் திறந்து என்ன கூப்பிடு. ஆமே மௌனமா இருக்காத, கூப்பிட கூப்பிட விடுதலை. நீ உன் பலனை கொடுத்து கொடுத்து பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணு. ஆமே பரலோக ராஜ்யத்தின் விடுதலையை பலவந்தம் பண்ணி பற்றிக்கொள். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை ரிகலஷகரதனா ஓ ரிபலௌடபரகசியாத்தனரோ ரிபலபோ சந்தராதனரா ரிகதலரஷகலரா. ஜெபி ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. சில பிசாசுகளுடைய நாவுகளை அடைக்கிறாய். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆவியானவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். எல்லா மரண கட்டுகள் உடைகிறது. எல்லா மரணத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்தி ஆமென் ஆமென் உனக்கு முடி உண்டாக்கும்படியாய் துடித்த பொல்லாத வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரித்து போடுகிறார். சகலமோ உன் காலின் கீழாக்கப்படுகிறது. கலங்காதே, திகழாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். என் பலன் உன் பலவீனத்திலே பூரணமா விளங்கும். இன்று பார்க்கிற இந்த வியாதியை, இன்று பார்க்கிற இந்த போராட்டத்தை இனிமேல் நீ காண்பது இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். ரிகபரபோ ஷபலதரா பிசாசுகளை துரத்துகிற அவருடைய விரல். ரிகபஷகனா வியாதி அசர்களை சுகமாக்குகிற அவருடைய விரல். ரிகரனா பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் தொடுகிறது. உச்சிலிருந்து உள்ள கால்வரை பரிசுத்தாக்கினே. உச்சிலிருந்து உள்ள கால்வரை தேவாக்கினே. அசுத்தங்களை எரிக்கிற ஆக்கினே. பாதாளத்தின் வல்லமைகளை சுட்டரிக்கிற ஆக்கினே. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். ரிகபஷகலதரனரா மகிமை 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 மகிமை. ரிபபஷகல விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்படுகிறார். ஆவியானவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ரிகபரபரபோ சந்தராதனா ரிகபரபரபோ சந்தராதனா ரிகலஷகரதலரா ரிபபபஷகலரா. உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசிக்கிறாய். எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படி உனக்கு நடக்கிறது. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படி தேவ மகிமை உனக்கு வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆவியானுடைய வல்லமைக்கு விட்டு கொடுத்து பரிசுத்த வல்லமை, அந்த ஹாரங்களை முடியடிக்கிற பரிசுத்த வல்லமை. கிருபைகளினால் அலங்கரிக்கிறோம். கிருபைகளினால் அலங்கரிக்கிறோம். வார்த்தைகள் அதிகாரப்படுத்துகிறார்.
நான் உன் வாயில் இருக்கிற வார்த்தைகளை அதிகாரப்படுத்துகிறேன். பார், பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் விடுவிக்கவும் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நான் உன் நாவில வைக்கிறேன். ரிகபரபலபோ சந்தராதனரா ரிகபரபலபோ சந்துரோதரகசியா ரிகேலேதே ரேகாநாதலாரா. உச்சிலிருந்து உள்ள கால் வரை தேவ வல்லமை, தேவ வல்லமை. பலவீனத்திற்கு இடமில்ல. இந்த பலவீனமான மண்பாண்டத்திலே கர்த்தர் தமது வல்லமையை வைத்திருக்கிறார், வல்லமையை வைத்திருக்கிறார். ரிகாபா ஷகலாரா. மறைந்து கிடக்கிற பலவீனங்கள் தெரிப்புண்டு போகிறது, மறைந்து போராடுகிற அந்த ஆழங்கள் தெரிப்புண்டு போகிறது. ரீமாலா சந்தரபௌரியா ரிகாபால. ஆவி ஆத்தும சரீரத்திலே கணுக்களுக்குள்ளாய் நரம்புகள் எலும்புகளுக்குள்ளாய் தேவ வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்த வல்லமை. ரீபாலா ஷகபரபௌரியா ரிகபரபௌத்யாதலகசியாதனரா. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும்படியாக பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். ஆமை, தட்டி எழுப்பு. ஆவியானவருக்கு இடம் கொடு. பலவீனத்தில் அல்ல, உன் பலன் வெளிப்படட்டும். பலத்தினாலே சத்துருவை ஜெயிக்கும்படியாக ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன் எல்லா நுகத்தடிகளை முறித்து போடுகிறது. சீனாய் மலையில எப்படி கர்த்தர் தங்கி இருந்தாரோ, சீனாய் மலையில கர்த்தர் எப்படி தங்கி இருந்து அக்கினியின் நடுவிலிருந்து தம்மை வெளிப்படுத்தினாரோ, அவருடைய வார்த்தைகள் அக்கினியாய் வெளிப்பட்டதோ, அதே போல இந்த இடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் அக்கினியாய் என் ஜனத்தினுடைய வாழ்க்கையில வெளிப்படும். என் வார்த்தைகளை கொண்டு நான் அவர்களை விடுவிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என் வார்த்தைகளை கொண்டு நான் அவர்களை கட்டுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கை ஒரு இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கட்டுகிறேன். என் வார்த்தையை கொண்டு நான் கட்டுகிறேன். நான் இந்த இடத்திலே தங்கி இருக்கிறேன். என் ஜனத்திற்காக நான் வெளிப்பட்டிருக்கிறேன். என் ஜனத்திற்காக நான் காத்திருக்கிறேன். என் ஜனத்தை விடுவிக்கும்படி, என் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி, என் ஜனத்தை பலுகி பெருக பண்ணும்படி நான் சீனாய் மலையில தங்கி இருந்தது போல இந்த ஸ்தலத்தில தங்கி இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கலங்காத, கலங்காத. உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து போடு. ஆவியானவர் உனக்காக வெளிப்படுகிறார். உன் பிள்ளைகளை குறித்து கலங்காத. நான் உன் பிள்ளைகளுடைய காரியத்தை பார்த்து கொள்ளுகிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். உன் கண்ணீருக்கு முடிவுண்டாக்குகிற நாள் இது. உன் கதறலுக்கு கர்த்தர் பதில் செய்கிற நாள் இது. விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளுகிற நாள் இது. ஓ ரிகபர ஷகரதனரா ரிகபம ஷிகலரனா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம எங்க ஆண்டவரை துதிக்கிறோமோ அங்கே நம் நடுவிலே அவர் சிங்காசனம் விட்டு நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துல கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனம் விட்டு நம் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இப்போ நமக்காக எழுந்தருளி இருக்கிற தேவனுக்காக, ஆண்டவருக்காக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி என்ன தருகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிற, பென்யமீன் எனக்கு பிரியமானவன் சுகமாய் என்னோடு தங்குவான் என்று, சுகமாய் என்னோடு தங்குவான் என்று. எனக்கு பிரியமானவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக எதிர்பார்த்திருக்கிற, தேவ கிரியைக்காக எதிர்நோக்கி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவன் சுகமாய் என்னோடு தங்கி இருப்பான். அவன் எல்கைகளுக்குள்ளாய் நான் வாசம் பண்ணுவேன். அவனை நான் காப்பாற்றுவேன். அவனை நான் போஷிப்பேன். அவனை நான் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ரகத ஷிகரனரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி யார் யார் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி, ஆண்டவர் எனக்கு போதும், அவரோடு நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு போதும், ஆமென் ஆமென், நான் அவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உண்மையாய் தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? பரலோகத்துக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆவியானுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. கர்த்தருடைய இருதயம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறது. உண்மையாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடியாதபடி ஆமென் உறுதியாய் தேவனில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா ஆமென் ஆமென், தேவனை விட்டு பின்வாங்கின இருதயம் யாருக்காகிலும் இருக்குமானால் ஒரு விசை கூட தேவனோடு இணைந்து பரிசுத்த ஆவியானுடைய கரம் பிடித்து உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை பரிசுத்த ஆவியானவர் பிடிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளாய் தங்க போகிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் தமது ஜனத்தின் மேல நிழலிட்டு உங்களுக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணி உங்களை வேறு மனுஷனாக்குகிறதை பார்ப்பீர்கள், உங்களை வேறு மனுஷியாக்குகிறதை பார்ப்பீர்கள். கண்கள் திறக்கப்படும். தரிசனங்களை சொப்பனங்களை காணும்படியாய் ஆவியானவர் கண்களை திறப்பா. நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சத்துருவை துரத்துகிற வார்த்தைகளாய், ஆமென் ஆமென், அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தைகளாய், ஆமென். இன்றைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆமென். உன் நாவில ஆவியானவர் அதிகாரத்தை வைக்கிறதை காண்பாய் சகோதரி. உன் நாவில கர்த்தர் அதிகாரத்தை வைக்கிறதை காண்பாய். நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும். ஓ ரகத ஷேகாரா. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடைய கர்த்தர் உன்னையும் பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக பலனுள்ள பாத்திரமாய், அதிகாரமுள்ள பாத்திரமாய், சத்துருவின் மேல ஜெயம் கொள்ளுகிற பாத்திரமாய் ஆவியானவருடைய அபிஷேகிக்கிறதை காண்பாய். ஆவியானவருடைய அபிஷேகிக்கிறதை பார்ப்பாய். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகிக்கிறதை பார்ப்பாய். ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ரெண்டு கரத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி, யாரும் மௌனமா நிற்க வேண்டாம், யாரும் கண்களையும் திறந்து பார்க்க வேண்டாம். உங்க பக்கத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இருக்கிறாரு. கண்களை மூடி ஆவியா இருக்கிற தேவனை மாத்திரம் தரிசித்து அவரை கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தேவன் ஆவியா இருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உன் நடுவில் ஆவியா இருக்கிறா. இந்த காற்று இந்த இடம் முழுவதுமாக எப்படி சூழ்ந்திருக்கிறதோ அதே போல கர்த்தர் இந்த இடம் முழுவதுமாக நிறைத்திருக்கிறார். காற்று எப்படி இந்த எல்கை முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்கை முழுவதுமாக தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். இனி பேச போவது நீ அல்ல, இனி ஜெபிக்க போவது நீ அல்ல, ஆமென். இனி செயல்பட போவது உன் பலன் அல்ல, ஆவியானவர் இடைபட போகிறார். ஆவியானவர் தமது வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. மாம்ச பலன் இனி வெளிப்படாது, ஆவியின் பலன் ரெட்டிப்பா ரெட்டிப்பா ரெட்டிப்பா. ரிகலா ஷெகரே மரதுனா ரகச கமனரோ ரிபலப சந்தரோத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி, கல்வாரியில உனக்காக அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தரை நோக்கி, ஆமென், உன்னை நீதிமான் ஆக்குகிற கர்த்தருடைய பாதம், ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை முறிக்கிற ஆண்டவருடைய கல்வாரி பாதம், ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு முடிவுண்டாக்குவது அவருடைய பாதம் மட்டுமே. ஆமென். சில குடும்பத்தில் பாவத்தினால வந்த வியாதிகள்,
பாவத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் தடைபட்ட காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா. சில தலைமுறை சாபங்கள், தலைமுறை வியாதிகள், தலைமுறை போராட்டங்கள். அதிகமா உழைக்கிறோம், ஆனா வீட்டுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. எப்பவும் சண்டையும் பிரச்சனையும். இந்த எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் ஆவியானவர் முடிவுண்டாக்க விரும்புகிறார். அவருடைய கல்வாரி பாதத்தில் அப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக உங்க ரத்தம் கெத்செமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் சிந்தப்பட்டது. கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் இப்போ என்னுடைய உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை இறங்கட்ட. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? என் உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை இப்போ உங்க ரத்தம் இறங்கட்ட. ஆண்டவரே, என் நாடி நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, என் எலும்புகள் நரம்புகள் அவயங்கள் ஒவ்வொன்றுக்குள்ள தேவ ரத்தத்தின் வல்லமை பலமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, விடுவிக்கிற ரத்தத்தின் வல்லமை, வியாதிகளை முறித்து போடுகிற ரத்தத்தின் வல்லமை, சாபத்தை முறிக்கிற வல்லமை, சத்துருவின் தலையை நசுக்குகிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை, தேவ வல்லமை, கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை. சொல்லுங்க, உச்சிலிருந்து உள்ளம் கால்வரை இறங்கட்டும். நீ சொல்ல சொல்ல சில கட்டுகள் உடைகிறத பார்ப்ப. உச்சிலிருந்து உள்ளம் கால்வரை கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஓ சொல்லு சொல்லு, உன் வாழ்க்கையில சத்துரு போட்ட கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறத காண்பார். உங்க ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை என் நாடி நரம்புகளுக்குள்ள இறங்கட்டும். சில வியாதிகள் மறைந்து போகும், சில கட்டிகள் கரைந்து போகும், சில சத்துருவின் பிடிகள் அல்ல இன்றைக்கு தளர்ந்து போகும். விடாத விடாத ஜபத்தை மட்டும் விடாத. உன் ஜபத்தின் வேகம் குறைய வேண்டாம், ஆவியின் வல்லமை அமிழ்ந்து போக வேண்டாம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. மாற்றங்கள் நடைபெறுகிறது, மாறுதல்கள் உண்டாகிறது. இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை. சில வலு சர்ப்பத்தின் தலைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, உலக மாமிசம் பிசாசை ஜெயித்த தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுவோம், ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிருங்க, பாவியாகி என் மேல கிருபையாயிருங்க. இந்த பரிசுத்த இரத்தத்தினால் என்னை மூடுங்க. ஆமென். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு என் பாவம் தடையா இருக்குமான என் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில செயல்படுவதற்கு என்னுடைய அக்கிரமங்கள் தடையா இருக்குமானால் என் அக்கிரமங்களை மன்னிங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்க கை வல்லமையை நான் பார்க்கணும்ப்பா, உங்க கை வல்லமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஓ சிதறடிக்க நினைக்கிற சத்துரு இன்றைக்கு சிதறடிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாங்கின் வல்லமைகள் சிதறடிக்கப்படுகிறதை பார்க்கணும். ஓ ரகத ஷேகரனா, ஓ நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ என் சமூகத்தில் உன்னை உண்மையாய் ஒப்பு கொடுப்பாயான நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அந்த மந்திரவாதங்கள் பிள்ளி சூனியங்கள் உனக்கு விரோதமாய் செயல்படாமல் வாய்க்காமல் போகும். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க பரிசுத்தம் என்னில வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிலே வெளிப்படட்டும். நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிலே வெளிப்படட்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை, ஆவியாயிருக்கிற தேவனுடைய பரிசுத்த வல்லமை, அசுத்தங்களை மேற்கொள்ளுகிற தேவனுடைய பரிசுத்த வல்லமை, பாவத்தின் சங்கலிகளை முறித்தறிகிற கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை, கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி பயன்படுத்த போகிறார். சகோதரி, ஆவியானவருடைய பரிசுத்தமாக்கி பயன்படுத்த போகிறார். அவருடைய பரிசுத்த ரத்தம் உன்னை நிறைத்து கொண்டே இருக்கிறது. நீ ஜபிக்க ஜபிக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க பலத்தின் மேல் பலனடைகிறாய், வல்லமையின் மேல் வல்லமையினால் இடை கட்டப்படுகிறாய். ஒரு உன்னத அபிஷேகம் உன் மேல உடைத்து ஊற்றப்படுகிறது.
பரிசுத்தம் ஜெயம் எடுக்கிறது, பரிசுத்தம் ஜெயம் எடுக்கிறது. அசுத்தங்களை மேற்கொள்ளுகிற தேவ வல்லமை, அசுத்தங்களை மேற்கொள்ளுகிற தேவ வல்லமை. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார், சில நாவுகளை தொடுகிறார், சிலருடைய உச்சம் தலையில தேவ கரம் வந்து அமர்கிறது, சில உச்சம் தலையில தேவ கரம் வந்து அமர்கிறது. ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமே எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்க எழும்பு. பெரிய பர்வதம் உனக்கு முன்பதாக சமபூமியாக உன்னத மகிமை, உன்னத மகிமை, உன்னத மகிமை, உச்சிலிருந்து உள்ள கால் வரை பரிசுத்த மகிமை. எல்லா தடைகள் உடைகிறது, பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் கட்டுகள் உடைகிறது. ஆவியானவர் பலத்தின இடை கட்டுகிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்ய துவங்கி ஆயிற்று, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்ய துவங்கி ஆயிற்று. வாழ்க்கை ஆமே ஒதுக்கப்பட்ட உன் சூழ்நிலை, அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் உன்னை விசேஷித்தவளாய் மாற்றும்படி, விசேஷித்தவனாய் மாற்றும்படி என் கரத்தில் எடுத்து நான் உன்னை அபிஷேகித்து உயர்த்துகிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த இடத்துல அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு, இந்த இடத்துல பிசாசுகளை துரத்தினவர்கள் அநேகர் உண்டு. ஆமென். இந்த நாள் கூடுகை எதுக்கு அப்படின்னா உன்னுடைய ஆவியின் வரத்தை, அபிஷேகத்தை இரட்டிப்பாக்கி கொள்ளும்படி. ஆமென். நீ ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தை இன்னும் வேகப்படுத்துகிறதுக்காக தான் இந்த கூட்டம். உன்னை மடங்கடித்து நினைத்த சத்துருவை நீ ஏறி மிதித்து மடங்கடிக்கும்படியாகத்தான் இந்த கூடுகை. ஹல்லேலூயா. நீ விழுந்து போவதற்கு அல்ல, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறேன், உன்னை நான் கட்டுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை நான் கட்டுகிறேன். ஆமென். இந்த சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. எத்தனை பேர் ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயம் ஆராதனைக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். என்ன ஆராதிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படி யோசிக்காம இந்த ஆராதனை, இந்த ஜெபத்துல நீங்க இணையணும். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இணையணும். ஆண்டவருடைய அக்கினிக்குள்ளாய் நீங்க இணையணும். ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளாய் நீங்க இணையணும். ஆண்டவருடைய அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு திரும்பி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பெறுகிறதற்கு முன்பதாக இருந்த உன் வாழ்க்கைக்கும் இனிமேல் இருக்க போகிற உன் வாழ்க்கைக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு நீ திரும்பும் போது உன்னை நான் வேறு மனுஷியாக்கி அனுப்புவேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை வேறு மனுஷனாக்கி, வேறு மனுஷியாக்கி. இவ்வளவு நாள் எதை கண்டு பயந்தாயோ, எந்த பிசாசை கண்டு அஞ்சினாயோ, எந்த மனுஷிக வல்லமைய மனிதர்களை கண்டு பயப்பட்டு கொண்டிருந்தாயோ, அவைகளை எல்லாம் சங்கரிக்கும்படி, சத்துருவின் கிரியைகளை அதம் பண்ணும்படி உன்னை நான் அதிகாரப்படுத்தி அபிஷேகித்தே உன்னை அனுப்புவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்று காண்கிற இந்த எகிப்தினை இனிமேல் நீ காண்பது இல்லை. பலன்கொள், பலன்கொள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கொள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பலன் கொள்ள உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஆவியானுடைய வல்லமைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்த 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வந்து அமர்ந்தது போல இந்த மேல் வீட்டு அறையில காத்திருக்கிற ஒவ்வொருடைய நாவுகளிலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு வெளிப்பட்டு பிசாசுகளை துரத்தவும், மந்திரவாத கிரியைகளை அழிக்கவும், சர்ப்பங்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அவைகள் ஒன்றும் இனிமேல் உன்னை சேதப்படுத்த மாட்டாது.
அப்படி முழங்கால் படியிடலாமா தேவ சமூகத்தில்? அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் பேசிக்கொண்டே இருங்க. நீங்க பேச பேச புதிய பாஷைகளை ஆவியானவர் நாவிலே வைக்கிறதை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதல்ல அபிஷேகிக்கப்பட்ட உங்களை கொண்டுதான் உங்க பக்கத்துல இருக்கிறவர்களையும் கர்த்தர் அக்கினியாய் மாற்றுவார். அபிஷேகிக்கப்பட்ட நீ மௌனமா நிற்காத. தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கப்பட்ட நீ மௌனமா நிற்காத. உனக்கு விரோதமா நிற்கிற பிசாசுகளை சங்காரம் பண்ணும்படியா எழும்பு, எழும்பு, பலன்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலன்கள். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பக்கத்துல இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்க. ஓ ரகல ஷகரனர ரிகபபபர உன்னத அக்கினி, உன்னத அக்கினி, உன்னத அக்கினி. ஏசாயா நாவை தொட்ட அதே அக்கினி கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை தொட போகிறார். கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை அக்கினியினால் அலங்கரிக்க போகிறார். ரிகம ஷகலர கலங்காத, கலங்காத. உன் சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதாக, உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கத்தக்கதாக, ஆமென், உன் குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பும்படியாக ஒரு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையில ஊற்ற போகிறார். ரிகபா ஷகலரனரா ரிகபா லகரதனரனரா. பேசுங்க பேசுங்க. இப்ப நீங்களும் ஆவியானவர், வேற யாரும் இல்ல. நீங்களும் ஆவியானவர் சத்த உயர்த்தி ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே. ரிகபா ஷகலரனரா ரிகபா பாபா. மறைந்து கிடக்கிற பிசாசுகள் வெளியேறுகிறது. மறைந்து கிடக்கிற பிள்ளி சூனிய கட்டுகள் அவிழ்ந்து வெளியேறுகிறது. மறைந்து கிடக்கிற விக்கிரகத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. மறைந்து கிடக்கிற பிசாசு வல்லமைகள் வெளியேறுகிறது. இனி குடிகொள்ள முடியாது, இனி மறைந்திருக்க முடியாது. கர்த்தருடைய ரத்தம் நிறைத்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நிறைத்துக் கொண்டே இருக்கிறது. கொட்டாவி மூலமாய் பிசாசு வெளியேறுகிறது. சிலரை சத்துரு அலக்களித்து வெளியேறுகிறது. ரிபாபா ஷகலரனர ரிகபாபால மறைந்து கிடக்கிற அந்த ஹாரங்கள் இப்போதே வெளியேறுகிறது. ரிகபாபா ஷகலர பிள்ளி சூனியங்கள், மந்திரவாதத்தின் கிரியைகள், விக்கிரகத்தின் ஆவிகள், செவினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்கிறது. கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. ஏசாயாவை தொட்ட அதே அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அதே அக்கினி, அப்போஸ்தலர் மேல அமர்ந்த அதே அக்கினி இப்போது சபையில பற்றி பிடிக்கிறது. ஒரு கூடாரத்தில் எல்கைகளை விஸ்தாரமாக்கத்தக்கதாய் கர்த்தருடைய நிறைவு. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இது அல்ல, இதுவரை கண்ட தேவ மகிமை அல்ல. இனிமேல் தான் அவர் செய்ய போகிற அளவில்லாத மகிமையான பெரிதான காரியங்களை காண போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய புயத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிறைக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாக முதலாவது தமது ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை அவர் நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் இந்த இடத்துல விரும்புகிற காரியம் என்னன்னா, என்னில் பலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரத்தை உன்னுடைய பலத்தில் ஓடி 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 சோர்ந்து போனா என் மகளே, சோர்ந்து போயிட்டேன், என்னால் முடியல ஆண்டவரே, அடுத்த கட்டம் என்னால் போக முடியல. அந்த ஆவியானவர் சொல்லுகிற, இன்னைக்கு என் பலத்திலே நீ பலன் கொள்வாயானால், என் புய பலத்திலே நீ பலன் கொள்வாயானால், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எத்தனையோ நபர்கள் நீ மடிந்து விழும்படி அம்பை எய்தார்கள். ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட உன்னையோ நான் உறுதியாய் நிற்க பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வில்ல அம்புகள் எல்லாம் முறிந்து விழுந்தது. ஆனால் நீயோ யாக்கோபின் வல்லவருடைய பலத்தினாலே பலத்து கொண்டிருக்கிறாய். சபையே, யாக்கோபின் வல்லவருடைய பலத்தினாலே பலத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு விரோதமாய் எய்யப்பட்ட அம்புகள் முறிந்து விழுந்தது. ஆனால் நீயோ உன்னதமானவருடைய பலத்தினாலே பலத்து கொண்டிருக்கிறாய்.
அங்கே ஜெபிக்க உங்க குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களை ஆவியானவர் துரத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. சபையே, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. ஓ ரகப ஷகலரனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நீ விட்டு கொடுத்த மாத்திரம் போதும். உன்னை நீ விட்டு கொடுத்த மாத்திரம் போதும். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் இழுத்து ஆவியின் ஆழத்திற்குள்ள கொண்டு போகிறார். ஏதோ மேலோட்டமாய் அபிஷேகம் அந்நிய பாஷை அது அல்ல. இனி சபை நீ மறுரூபமாக்கப்பட்டு அடுத்த கட்டத்திற்குள்ள நீ போகிறாய், அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள போகிறாய். ஆமே, இந்த ஊழியத்தை, இந்த சபையை கர்த்தர் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பழுகி பெருக பண்ணும்படியாக, உன்னை கொண்டு இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஆவியானவர் அபிஷேகத்தினாலே நிறைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய திட்டங்கள் பெரியது, பெரியது. கர்த்தருடைய திட்டங்கள் மகா பெரியது. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் மகா பெரியது. பிசாசு உங்க வாழ்க்கை குறித்து எப்படி வேணாலும் தவறான எழுத்துக்களை எழுதியிருக்கலாம். அநேகர் ஜாதகங்கள் எல்லாம் நம்புறீங்க, அப்படிதானே? பிசாசு உங்க குடும்பத்திற்கு விரோதமா, மனுஷன் உங்க குடும்பத்திற்கு விரோதமா எவ்வளவு தவறான எழுத்துக்களை எழுதலாம். ஆனா தலை எழுத்துக்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். எந்த கண்கள் அற்பமாய் பார்க்குமோ, யார் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இடங்கொடு ஆத்துமாவை, இடங்கொடு. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, ஆவியானுடைய பலத்த மகிமைக்குள்ள ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற ஆமே பயங்கரமான செயல்களுக்கு உன்னையும் வீட்டையும் பிள்ளைகளை விட்டு கொடுத்து, ரிகபா ஷகலரனா ரிகபனா, இந்த இடத்தில தேவ அக்கினி வெளிப்படுகிறது. இந்த இடத்தில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென், ஆமென். அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையும் அதிகாரமும் இந்த இடத்தில் ஆம் என்றும் ஆமென் என்று வெளிப்படுகிறது. ரிகபா ஷகலரனா ரிகபனா. உன் சந்ததியார் இந்த சுதந்திரம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, இந்த உன் சந்ததியார் இந்த பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, உன் சந்ததியார் இந்த எல்கைகளை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக ஆவியானவர் உன்னை மெருக்கேற்றுகிறார், உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ரிகாலா ஷேகரலரனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. திகையாதே, நீ நாணம் அடைவது இல்லை. ரிகாமா ஷகலரா. நல்ல கரம் தட்டி கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய நம்பிக்கையை வைக்கிறார். ஓ, தளர்ந்து போன இருதயங்கள் எல்லாம் இப்போது திரும்பவும் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுகிறது. உடைக்கப்பட்ட வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படுகிறது, திரும்பவும் கட்டப்படுகிறது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எலியா வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை கட்டளையிடும்படியாக முதலாவதாக தன் பலிபீடத்தை செப்பனிடுகிறார். கர்த்தர் இந்த தேசத்திற்கு கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பலிபீடம். நீதான் அந்த பலிபீடம். கர்த்தருடைய அக்கினி முதலாவதாக உங்க மேலதான் இறங்கும். அவர் எங்கேயோ கிரியை செய்வார், அப்படி இல்லை. முதல்ல உங்களை நிறைத்து உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் ஆவியானவர் பலமாய் வெளிப்பட்டு அடுத்து உங்க தேசத்தில் அந்த அக்கினி பற்றி பிடிக்கிறதை காண்பீர்கள். அல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின தேவ அக்கினி, தேவ அக்கினி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவியானவர் அக்கினியாய் வெளிப்பட போகிறா, ஆவியானவர் அக்கினியாய் வெளிப்பட போகிறா. ஓ, உன் இருதயத்தை அப்படி செப்பனிடு. ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ரிகபா ஷகலரனா. மகிமை, 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 மகிமை. வானம் திறந்து தேவ மகிமை ஒவ்வொரு இருதயங்களும் செப்பனிடப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள், உலகத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வெளியேறுகிறது. ஆமென். உன்னை கட்டி வைத்திருந்த பொல்லாத கட்டுகள், உலகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. ரிகல ஷகலர, தற்கொலை எண்ணங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. ரிகப ஷகலரன, பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. பாவத்திற்கு நேராக, உலகத்தின் இச்சைகளுக்கு நேராக இழுக்கிற எல்லா அசுத்தங்களும் இப்போது வெளியேறுகிறது. ஆவியானவர் வேறு பிரிக்கிறார், வேறு பிரிக்கிறார். உலகத்திலிருந்து உன்னை நான் வேறு பிரிக்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இந்த ஜாதிகளின் நடுவில் இருந்து நான் உன்னை வேறு பிரிக்கிறேன். உன்னை நான் விசேஷித்தவன் ஆக்கும்படி, விசேஷித்தவள் ஆக்கும்படி உன்னை நான் ஜனத்தில் இருந்து வேறு பிரித்து எடுக்கிறேன். உன் சந்ததியார் பாழாக்கப்பட்ட பட்டணங்களை கிறிஸ்துவுக்காக நியமிப்பார்கள். எழுந்து போரடி, எழுந்து போரடி. இதோ நானும் கொம்பை இருப்பு குழம்புகளை வெண்கலமும் ஆக்குகிறேன். ஆமென். நீ சத்துருக்களை நொறுக்கி போடுவாய். உரகதர ஷிகலவனர ரிகபரபலவ ஷபலவரதன ரிகமமனதனரலலல ரிகபபபப ஷகலரன. பேசு, பேசு, பேசு. நிறைக்கப்படுகிற, நிறைக்கப்படுகிற, நிரப்பப்படுகிற, நிரப்பப்படுகிற. சில காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. சில வெறுமையான வாழ்க்கை எல்லாம் நிரப்பப்படுகிறது. ரிகபல ஷகலர, கர்த்தருடைய கை தூக்கி எடுக்கிறது. சாபத்திற்குள்ளாயிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிறேன். ஓ சீயோனே, இது உன் சிறையிருப்பை திருப்புகிறேன். கர்த்தர் மெய்யாகவே உங்களை சிநேகிக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே உங்களை சிநேகிக்கிறார். ஆமென். உங்களை நடத்தி வந்ததற்கு நோக்கம் என்ன? ஆயுசு நாட்களை அவர் பலுகி பெருக பண்ணி இந்நாள் மட்டும் நம்மை ஜீவனோடு காத்து கொண்டிருப்பதின் காரணம் என்ன? அவர் நம்மை மெய்யாகவே சிநேகிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தர் என் மேல அன்பு வைத்திருக்கிறபடியினாலே, அவர் என்னை சிநேகிக்கிறபடியினாலே நான் ஜீவனோடு நிற்கிறேன், நான் சுகத்தோடு இருக்கிறேன், என் சந்ததிகளை நான் பார்க்கிறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்கிறேன். அவரை ஆராதிப்பதற்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தினாலே, வார்த்தைகளினாலே ஒவ்வொரு நாளும் என்னை போதித்து நடத்துகிறார். சத்துருவின் இஷ்டத்திற்கு அவர் விட்டு கொடுக்கவில்லை. பெருவெள்ளத்தை போல சத்துரு வந்தாலும் எனக்காக அவர் ஜெயக்கொடி ஏற்றி என்னை தப்புவித்து காக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், மெய்யாகவே தேவனை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? Oh hallelujah, 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 hallelujah. Oh rakabadaraga shanturadaga siyatanaro. Yes Jesus, 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 Jesus. Amen, amen. Hallelujah, hallelujah. பாருங்க, நோவா தேவனுடைய பார்வையிலே நீதிமானா இருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததினாலே அவன் கர்த்தருடைய பேழைக்குள்ளே கொண்டு வரப்பட்டான். கர்த்தருடைய பேழைக்குள்ளே கொண்டு வரப்பட்டான். நோவாவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் உயிரோடு காக்கப்பட காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அழிந்து மாண்டு போன நேரத்திலே அவனுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்து கர்த்தர் செய்தது என்ன தெரியுமாங்க? பேழைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்ததினாலே, ஆமென், கர்த்தர் உங்களை மெய்யாகவே சிநேகிக்கிறபடியினாலே இந்த பேழைக்குள்ளாய் அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க கர்த்தர் என்னை நேசித்தபடியினாலே இந்த பேழைக்குள் என்னை கொண்டு வந்தார் என்று? ஆமென், 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 ஆமென். அவர் பேழைக்குள்ளாய் கொண்டு வந்து, ஆமென், அந்த 150 நாளளவும் எப்படி மழை பெய்து கொண்டே இருந்ததோ, அந்த ஜலத்தின் நடுவிலே அந்த பேலை மிதந்து கொண்டே இருந்ததோ, அத்தனை நாளுக்கும் தேவையான போஜனத்தையும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக வானத்தின் மதகுகளையும் திறப்பார், பூமியின் ஊற்று கண்களையும் பிளப்பார். ஆமென், ஆமென். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள் ஆனால் நோவாவை போல் அவருடைய பாதத்திலே பலிபீடத்திலே தாழ்த்தி கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கரத்தை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்த துவங்குவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரிகபபல ஷகலரனரா ரிகபரபல துரகடகசியாத்தனரா. நேசிக்கப்பட்டபடியினாலே அவருடைய சமூகத்தில் பேழைக்குள்ளாய் கொண்டு வரப்பட்டாய் ஆத்துமாவே. ஆமென். கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உன் பிள்ளைகளை உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டங்களை வைத்திருக்கிறா. ரிகபலதரா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே அநேகருக்கு கிடைக்காத கிருபைகள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உனக்கு தேவையான ஆகாரங்களையும் தேவைகளையும் சந்தித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அப்படியே கரம் உயர்த்தி காண்பிக்கலாமா? இப்போ நாம பதிலுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஆண்டவரிடத்தில் அன்பினால் செய்யப்படாத எல்லாமே பாவம். ஆராதனையாக இருக்கட்டும், அன்பு கூர்ந்து வெளிப்படணும். ஆமென். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதா இருக்கட்டும், அன்பு கூர்ந்து வெளிப்படணும். அந்த மரியாள் தேவனுடைய பாதத்திலே ஆமென் அந்த கலங்கம் இல்லாத அந்த தைலத்தை உடைத்து ஊற்றி அவருடைய பாதத்தில் ஊற்றி அவள் உடனே மரியாளுக்கு ஏன் கண்களிலிருந்து கண்ணீர் வடியுது? ஆண்டவர் அவள் மேலே வைத்த அன்பை நினைத்து நினைத்து ஆமென். கர்த்தருடைய அன்பை நினைத்து நினைத்து மரியாளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அவருடைய கண்ணீர்களினாலே அவருடைய பாதத்தை நினைத்து கொண்டே இருக்கிற ஏற்கனவே தன்னிடத்திலிருந்து வெளியேற பெற்ற ஒரு கஷ்டமான ஒரு மகள் அவ, கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து ஆண்டவருக்காக வாங்கணுமேன்னு சொல்லி வாங்கி கொண்டு அவருடைய சமூகத்தில் உடைத்து விட்டாள், பாதத்தில் உடைத்து விட்டாள். போதாதுன்னு என்பதற்காக அதைவிட அவளுடைய கண்ணீர்களினாலே அவருடைய பாதத்தை நினைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எவ்வளோ அன்பு இருக்கு என் மேலே இவளுக்கு, இவ்வளோ பெரிய நேசம் என் மேலே இவளுக்கு. ஹல்லேலூயா. உடனே பேதுருவை பார்த்து, பார் பேதுருவே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்கள் கழுவ நீ தண்ணீர் தந்தாயா? ஆனால் இவள் கண்ணீரோ என் கால்கள் கழுவும்படியாக ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது உங்களை அறியாமலே அவருடைய அன்பை நினைத்து உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். எது உண்மையான ஜெபம், உண்மையான ஆராதனை அப்படின்னா, இருதயம் உடைஞ்சி நீங்கள் அழுது ஜெபிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் உடைந்த இருதயம், உங்கள் அன்பு தேவனுக்கு வெளிப்பட துவங்கும். இல்லை நான் அந்த மாதிரியே இப்படியே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா ஏதோ பொழுதுபோக்குக்காக நேரம் போகாமல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இருதயம் உடையணும். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே சிலுவையிலே தமது ஜீவனையும் தந்து தம்மை உடைத்து ஊற்றுகிறார் நமக்காக. ஓ ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் எல்லாம் உடைத்து ஊற்றப்பட்டது. அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்த ஒவ்வொரு துளி இரத்தமும் நீரும் உடைத்து எனக்காக, சபைக்காக, உங்களுக்காக ஊற்றப்பட்டது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் எழுந்து நின்று கொள்ளலாம். ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றி விடுங்க. ஹல்லேலூயா. மரியாளிடத்தில் பார்த்த அன்பை கர்த்தர் இன்றைக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பார்க்கட்டும். ஆமென். கர்த்தர் சாட்சி கொடுக்கட்டும். எவ்வளவு அன்பு என் மேலே என் மகளுக்கு, எவ்வளவு அன்பு என் பேரில் என் மகனுக்கு என்று கர்த்தர் மார்த்தட்டி சொல்லட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு வெளிப்படுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஓ ரிகரதலஷகலரா. தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்திலே அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே. அவருடைய அன்பை
நினைத்து ஹல்லேலூயா என் அன்பே உம்முடைய கல்வாரி பாதத்தில் என்னை தாழ்த்துகிறோமையா. நீர் போதும். மரியாளை போல மரியாளுடைய இருதயம் வேற யாரையும் திரும்பி பார்க்கல. யார் என்னை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த உலகம் என்னை தூசித்தாலும் அவதூறாய் பேசினாலும் எனக்கு காரியம் இல்லை. என் ஆண்டவருக்கு என் அன்பை நான் வெளிப்படுத்தணும். என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அழணும். என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் கெட்டி பிடிக்கணும். இதே மரியாள் தான் ஆமே தேவனுடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். இவள் தான் லாசருவின் சகோதரியாகிய மரியாள். ஆமென் ஆமென். ஓ ஆமே மார்த்தாளுக்கு கர்த்தர் சாட்சியாய் சொன்ன மரியாள் இவள் தான். ஆமென் ஹல்லேலூயா. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். தேவையானது ஒன்றே, மரியா என் பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சந்தோஷப்பட்ட ஒரு ஆத்துமா. வாலிபனே முதிர் வயதுள்ளவர்களே, உங்க அன்பு தேவனுக்கு வெளிப்படட்டும். அன்பு கூர்ந்து அவருக்கு ஒரு ஆராதனை, அன்பு கூர்ந்து உங்களுடைய பலிகளை தேவனுக்கு கொடுங்க. ஒரு கபலதரம ஸ்ரீகலரனா ஒரு கபரபல பௌடமனத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ரிகலதவ ஷகலரனா. எஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கொஞ்ச பலத்தை கொடுத்து கர்த்தரை ஆராதி. உனக்கு இன்னும் தெய்வீக பலன் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. உரகபதரன சந்துராதன ரகசியாத்தனரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாம உலகத்தின் அன்பிற்காக ஓடின நாட்கள் அதிகம். ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை உணர்ந்து கொள்ளாம மனம் போன போக்கிலே மாம்ச சிந்தையில நடந்து கொண்டிருப்பது அதிகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்க இருதயம் ஆண்டவருடைய அன்பிற்காக உண்மையாய் உங்களை கொடுக்கணும். இந்த நாள் ஆராதனை அதற்காக தான். உங்க அன்பில்லாம தேவ சமூகத்தில் நீங்க வந்து பிரயோஜனமே இல்லை. கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க எத்தனை போராட்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டாங்க. இது சின்ன பிரச்சனை, சின்ன வியாதி வந்ததும் சபையை புறக்கணிக்கிறது, ஆராதனையை விடுகிறது. எப்படி உங்க அன்பு ஆராதனையில் எப்படி வெளிப்படுகிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் மெய்யாய் உங்களை நேசிக்கிறார், மெய்யாய் உங்களை நேசிக்கிறார். ஆனால் நாமோ சுய இச்சைகளின்படி நடக்கும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக ஆத்துமாவே உன் இருதயம் இன்றைக்கு உடைக்கப்படணும். கண்ணீர் இல்லாத ஜெபம் வெறுமையான ஜெபம், உணர்வடையாத ஜெபம் வெறுமையான ஜெபம். ஆமென். அந்த ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல கிருபையாயிரும் சொல்லி மார்பில் அடித்து அழுகிறான். ஆமென். ஆனா வேறொரு மனுஷனோ, ஆண்டவரே நான் காணிக்க கரெக்டா கொடுக்கிறேன், நான் ஆராதனைக்கு சரியா வருகிறேன், நான் நல்லா உபவாசிக்கிறேன், என்ன போல நீதிமான் யாரும் இல்லைன்னு தன்னுடைய பெருமையை சொல்லி சொல்லி இருக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்பல. நீ எதை செய்தா என்று ஆண்டவர் கேட்கல, எப்படி அன்பு கூறுகிறாய் என்று தான் கேட்கிறாரு. அவர் பலியை கேட்கல, இரக்கத்தை தான் கேட்கிறாரு. நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை தான் கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென். ஆண்டவர் விரும்புகிற நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளுக்கு நீ கை கொண்டால் போதும். நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை பின்பற்றினால் போதும். நீ கட்டாயத்தில் பின்பற்ற வேண்டாம், நீ கட்டாயமா ஆராதிக்க வேண்டாம், நீ கட்டாயமா தேவனை தேட வேண்டாம். நீ அன்பு கூர்ந்து தேடினால் மாத்திரம் போதும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சபையும் ஒரு ஆத்துமாவும் மணவாளனுக்கு ஆமென் நியமிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஒப்புமையாக்கப்படுகிறார்கள். ஆமென். ஸ்நேகம் இல்லாமல் மணவாளனோடு வாழ முடியாது. மணவான் மேல அன்பு இல்லாம நீங்க ஆண்டவருக்காக செய்கிறது எல்லாமே வெறுமை. ஹல்லேலூயா. ஆமென். பலனுள்ள காலத்தில் அன்பு குறையாது. ஹல்லேலூயா. ஆமென். திருமணமான புதிதிலே அந்த 2 பேரும் எவ்வளவு உண்மையாய் அன்பு கூறுவார்களோ, அது எத்தனை வயது முதிர்ந்தாலும், எவ்வளவு நரை மயிர் ஆனாலும், அந்த அன்பு அந்த மரணம் வர தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அன்பு ஆமென் தரித்திரத்தை பாராது, பணத்தை பாராது, செல்வத்தை பாராது. ஹல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி அப்பா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாதத்தில் தருகிற ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்களை உண்மையாய் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்க எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அம்மே என்னை மன்னிங்கப்பா. உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே. உங்களிடத்தில் அன்பு கூறாம நான் கடமைக்காக எல்லாரும் ஆண்டவரை தேடுறாங்க, நானும் தேடுறேன். எல்லாரும் சபைக்கு போறாங்க, நானும் போகிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தாம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாழ அறியலாகுமா, இதற்கின ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று